தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஐஃபோனுடைய அன்பாக்சிங். நடந்தால் நல்லா தான் இருக்கும், பட் பாக்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும் சொல்கிறேன். ஐஃபோன் 11, 11 ப்ரோ மற்றும் 11 ப்ரோ மேக்ஸ் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற என்னுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து பார்க்கலாம். முதல்ல ஐஃபோன் 11. இந்த ஐஃபோன் 11 அப்படின்றது தான் இந்த 3 மாடல்ல இருக்கிறதுலே சின்ன மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏற்கனவே போன வருஷம் லான்ச் ஆன ஐஃபோன் XR அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெர்ஷனோட ஒரு சக்சஸர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாடலுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.1 இன்ச் கொண்ட லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளேன்னு சொல்றாங்க. இது வெறும் LCD டிஸ்பிளே தான். அதே போல இது வெறும் 720p டிஸ்பிளே மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இதுல A13 பயோனிக் சிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய சிப் இதுல இருக்கு. குறிப்பாக இதோடைய கேமரான்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக 2 கேமரா ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரெண்டுமே 12 மெகாபிக்சலுக்கான வந்து கேமரா தான். ஒன்னு வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. குறிப்பாக இதுல 4K வரைக்கும் நீங்க வந்து வீடியோவும் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. 720p டிஸ்ப்ளே 4K ல வீடியோ எடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதுவும் 64GB பேஸ் மாடல் தான் இருக்கு. எவ்வளவு நேரம் ஷூட் பண்ண முடியும்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி ஒரு குளறுபடியான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கூடவே ஒரு ஃபிளாஷும் வந்து கொடுத்திருக்காங்க. நாட்சை பொறுத்த வரைக்கும் அதே சேம் நாட்ச் தான் இருக்கு. ஃபேஸ் ஐடி சப்போர்ட்டும் இருக்கு. குறிப்பா 12 மெகாபிக்சலுக்கான இன்னொரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரியை பத்தி இதுதான் பேட்டரின்னு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. சோ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா போன வருஷம் வந்து XR விட 1 மணி நேரம் பேட்டரி அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க. விலை அப்படின்னு பார்க்கும்போது $699. நீங்க டைரக்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரும் இந்திய பட்ஜெட்ல. 50,000 ரூபாய்க்கு ஐபோனா சம மொபைல், அதுவும் புது மொபைல் அப்படின்னு நினைக்கலாம். பட் அவங்க அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு கன்வர்ஷன் ரேட் வச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 65,000 ரூபாய்க்கு இந்தியாவில் ஆரம்ப விலை இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 64GB 128GB அதுக்கப்புறம் வந்து 256GB அப்படின்ற 3 வேரியன்ட்ல அவைலபிள் ஆகும். இது ஐபோன் 11 இருக்கிறதுலே கம்மி விலையில இருக்கக்கூடிய புது ஐபோன். அடுத்ததா 11 ப்ரோ மற்றும் 11 ப்ரோ மேக்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்பவே சின்னது தான். ஒன்னு டிஸ்ப்ளே, ரெண்டாவது பேட்டரி. சோ இந்த ரெண்டு விஷயத்தை தவிர இது எல்லாமே காமன் தான். சோ 11 ப்ரோல பார்த்தோம்னா நமக்கு 5.8 இன்ச்கான சூப்பர் ரெட்டினா OLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்த சைடுல நம்ம மேக்ஸ்ல பார்க்கும்போது 6.5 இன்ச்கான OLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அதே டிஸ்ப்ளே தான், பட் இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளேவா இருக்கு. OLED டிஸ்ப்ளேனா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்கானிக் LED அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்றாங்க. சோ இதன் மூலமாக நமக்கு கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ரிச்சா வந்து தெரியும். சோ டிஸ்ப்ளே பார்க்கும்போது நமக்கு பிரைட்னஸ் லெவல் வந்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் அதே புது சிப் செட்டான A13 பயோனிக் சிப்பை தான் யூஸ் பண்றாங்க ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே. குறிப்பாக இதுல கேமராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஸ்கொயர் டைப்கான கேமரா தான் இருக்கு ரெண்டு போன்லயுமே. பட் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 கேமராஸ் கொடுக்குறாங்க. 11ல பாத்தீங்கன்னா 2 கேமராஸ் மட்டும் தான் இருந்தது. இந்த 3 கேமராவும் என்னடா கேமரான்னு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. 12 மெகாபிக்சல், 12 மெகாபிக்சல் அண்ட் 12 மெகாபிக்சல். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பிரைமரியா இருக்கக்கூடிய 12 மெகாபிக்சல் பாத்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ். இது 1.8 அப்பச்சருக்கான அந்த சென்சார் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ். இது 2x வரைக்கும் நீங்க வந்து ஜூமிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவதா இருக்கக்கூடியது அல்ட்ரா வைட்காக யூஸ் பண்ணலாம். 2.4 அப்பச்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸ்ட்ராவா வந்து வீடியோலாம் எடுக்கிறவங்களுக்கு இன்னும் சம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் வேர்ல்டுல இருக்கிறதுலயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு மொபைல் அப்படின்னா அது ஐபோன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இப்போ அல்ட்ரா வைட் கொடுத்திருக்கிறது, வைட் இல்லாம அல்ட்ரா வைட் மோட் கொடுக்கிறது உங்களுக்கு இன்னுமே வந்து அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது மேக்ஸ்லயும் வந்து சப்போர்ட் இருக்கு. முன்னாடி நாட்சை வந்து ஏதாச்சும் மாத்துவாங்களா, நாட்ச்லெஸ்ஸா வருமான்னு பார்த்தா அதே நாட்ச் தான் இதுலயும் வந்து இருக்கு. ப்ரோலயும் சரி மேக்ஸ்லயும் சரி. இதுலயும் 12 மெகாபிக்சலுக்கான கேமரா, அதே போல ஃபேஸ் ஐடி எல்லாமே வந்து சப்போர்ட் இருக்கு. சோ சேம் நாட்ச் தான் வந்து கொடுத்திருக்காங்க. 4K 60 FPS வரைக்கும் வந்து நீங்க வீடியோஸ் எடுக்கலாம். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலயும் எடுக்கலாம், ரியர் ஃபேசிங் கேமராலயும் எடுக்கலாம், ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி எல்லா பழைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷலி இப்போ நைட் மோட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நைட் மோட் இப்போ நம்ம நிறைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ல பார்க்குறோம். அதே மாதிரி நைட் மோட் தான். பட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப டார்க் என்விரான்மெண்ட்ல கூட இந்த நைட் மோட் எடுக்கும்போது கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பாப்பா இருக்கு. காமிக்கும் போது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்ஸ்லேயே ஒரு 18 வாட்கான சார்ஜர் வந்து கொடுக்க போறாங்க. ரெண்டு மொபைலுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டோம். இந்த மொபைலுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 ப்ரோவுடைய விலை அப்படின்றது $999 அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72,000 ரூபாய் வரும் டைரக்ட் கன்வர்ஷன் பண்ணும்போது. பட் இந்தியாவில் விலை அப்படின்றது 1 லட்சம் ரூபாய் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. பட் இதுவே 11 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா $1,099 சொல்லியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபாய் அப்படின்றது ரேட் கிட்ட வரும். பட் இவங்க வச்சிருக்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய். ஸோ இதுதான் இன்னைக்கு இவங்க இந்தியால விக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இதுல சிம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானோ சிம் கூட ஒரு இ சிம் சப்போர்ட் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் 3 ஸ்மார்ட் போன்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. பட் விலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அதிகமான விலை அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த மொபைலை வாங்கி ரிவ்யூ பண்ணுவேனா அப்படின்றது எனக்கு உண்மையா வந்து தெரியல. பிகாஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணி அதை நான் திரும்ப விற்கிறதுக்குள்ள எப்படி அப்படின்னு தெரியல. பட் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல எவ்வளவு ரேம் இருக்கணும் கேட்பீங்க. ஸோ பேசிக் மாடலான 11ல பார்த்தீங்கன்னா 4GB ரேம், மற்ற ரெண்டு மொபைல்
டிஸ்பிளேலையும் 6GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஆண்ட்ராய்டு மாதிரி இதில் 8GB 10GB எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இருக்கிற ரேமையை ரொம்ப சூப்பராக வந்து iOS கொடுக்கறதுனால செம்மையாக வந்து யூஸ் ஆகும். ஸோ iOS தான் இதில் இருக்கக்கூடிய மெயின் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபோனில் உங்களுடைய ஃபேவரட் எது? ₹1,00,000 பிரைசிங் இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட் iPhone 11 Pro தான். பிகாஸ் சைஸும் நல்லா இருக்கு, அதே போல கேமரா ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கு, வீடியோஸ்க்குலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸ் கிடைச்சா நானும் வந்து ட்ரை பண்றேன். உங்களுடைய ஃபேவரட் எது இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ல? மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஐஃபோன் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலா பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஒரு ரொம்ப பெரிய இன்னோவேஷன்லாம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு நார்மலான ஐஃபோன்ஸ் தான், சின்ன சின்ன அப்கிரேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.